பிற்கால போர் வீரர் ஒருத்தர் கையில் வாளோட நிற்கிறாரு. வரவழி முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திகிலாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பாதையில் யாருமே இல்லை, அது ஒரு ஒத்தையடி பாதை. இங்கே கல்வெட்டு இருக்குது. இல்லை யாருமே இல்லாமல் இருக்காங்களே, அதான் எனக்கு. இங்கே முருகருடைய சன்னதி இருக்குங்க. இன்றைக்கி திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க. வரவழி முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திகிலாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பாதையில் யாருமே இல்லை, அது ஒரு ஒத்தையடி பாதை. வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்தா ஒரு அருமையான ஒரு சிவன் கோயிலும் பக்கத்தில் பெருமாள் கோவிலும் இருக்குது. இந்த காணொலியில் வந்து அதாவது நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருட்டிலையோ இந்த மாதிரி ஸ்பாட்டில் வந்து உடனே வந்து ஒரு காணொலி எடுத்து நான் வந்து எதுவுமே அப்லோட் பண்ணது கிடையாது. ஸோ முறையாக இதை வந்து இருட்டில் இந்த இடத்த இங்கேயே இப்போயே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா ஆளரவமே இல்லாமல் இருக்கிற ஒரு இடம். அதனால் இந்த காணொலி வந்து எடுத்துகிட்ருக்கேன் நான். இந்த காணொலியில் இந்த கோயில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் மனோஜ் முருகன். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த மாதிரி இரவில் வந்து நான் எங்கேயுமே காணொலி போட்டதில்லை. ஆனால் எனக்கு இந்த கோவிலை பார்த்த உடனேயே கண்டிப்பாக இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பழமையான கோவில், விளக்கு தூண் மண்டபம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதுதான் கோவிலுடைய முகப்பு பகுதி. பாருங்க, ஒரு பெரிய தூண் ஒன்று இருக்குங்க. இந்த இடத்துல யாருமே இல்லைங்க, ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடம். ஒரு சிவன் கோவில். உள்ள போகலாம். உள்ள கோயில் தரமாக இருக்குது. வந்தவனே கோவில் வந்து நம்மளை கவர்ந்து இழுக்கிறது இந்த 63 பேருடைய சிலைகள் தான். ஒரு மண்டபம் அமைச்சு அருமையாக வந்து வச்சுருக்காங்க. சரிங்க. நீங்கள் இன்சார்ஜ் ஆனாங்க? நீங்கள் இன்சார்ஜ் ஆகிங்க? இல்லை கேட்டேன் வேறு. ஓ சரிங்க. வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இல்லை யாருமே இல்லாமல் இருக்காங்களே, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் எடுத்துகிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓ, இங்கே வந்து கோயிலோட கோபுரம் வந்து இல்லை, செதஞ்சு போயிருந்திருக்கும் போல். கீழே இருக்கிற இதை மட்டும் திருப்பணி பண்ணியிருந்திருக்காங்க. முதல்ல ஒரு கொடிமரம் இருக்குது, பெரிய கொடிமரம். அப்புறம் நந்தி மண்டபம், அதாவது இடப்பு. ஒரு அருமையான கருவறை அமைப்பு, விமானம் எல்லாமே புதுப்பிச்சிருக்காங்க. இந்த கோவிலை சுற்றி வந்துட்டு தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்க, இங்கே கல்வெட்டுலாம் இருந்திருக்கு. என்னன்னே தெரியல இருட்டில் வந்தனால. இங்கே ஒரு தீர்த்தம் இருக்குங்க, சுனை மாதிரி இருக்கு பார்க்க. இங்கே கல்வெட்டு இருக்குது.
கோயில் இப்போ தான் திருப்பணி பண்ணியிருப்பாங்க போல். ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஆனால் யாருமே இல்லை கோயிலில். ஒரே ஒரு அண்ணா மட்டும் இருந்தார். இங்கே முருகருடைய சன்னதி இருக்குங்க. இது அம்மன் சன்னதின்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு கற்றளி இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்பவே முடியல. உண்மையிலே தரமான கோவிலுங்க இது. பாருங்க, பிற்கால போர் வீரர் ஒருத்தர் கையில் வாளோட நிற்கிறாரு. உண்மையிலே இந்த கோயில் வந்து பயங்கரமாக இருக்குங்க. யாருமே இல்லாமல் அமைதியாக, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி கோவில்கள் வந்து நமக்கு டக்குன்னு பிடிச்சி போயிடும். அது மாதிரி இந்த இடத்துல வந்து யாருமே இல்லை. பெரிய கோவில் அது. நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே உட்காரலாம். அந்த மாதிரி ஒரு கோயிலும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துலாம் பார்க்கும்போது. அப்பா, ரொம்ப தூரம் தாண்டி உள்ளே வந்து நம்ம காங்கேயத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரணும். வந்தோன்னா இந்த கோயிலுக்கு வரலாம். அந்த இப்படி ஒரு கோவில் ஜம்முன்னு இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேறு வரேன்னா, நைட்டு வந்தனால யாருமே இல்லை. இது எனக்கு சொல்லவே முடியல. அப்படி ஒரு இது. இந்த மாதிரி கோயில்கள் வந்து ரொம்ப 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 பொக்கிஷமானது. உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த இடம். இந்த காணொலியில் இந்த கோவில் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. மிக மிக ஒரு அருமையான ஒரு கோவில். ஆள் அரவமே இல்லாமல், அதாவது நான் கேட்டேன் அவங்ககிட்ட ஆள்லாம் வருவாங்களான்னு. வருவாங்க, ஆனால் இந்த டயத்தில் வந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே உள்ள தனிமையாக இருந்தது, அமைதியாக இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கோவிலுக்கு வந்தது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று காணொலியில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தமிழால் உறவாகவும் தமிழ் வாழ உரமாகவும் சொல்லி காலையில் முடிச்சுக்கிறேன். நன்றி.